அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வங்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. தயவுசெய்து மக்கள் இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா எங்களுடைய பார்வையற்ற சமுதாயத்தில் என்னுடைய அருமை தம்பி, அன்பு தம்பி மணிகண்டன் மயிலாடுதுறை அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்க சோகத்தை கேட்டோம்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் அழுக வந்துடும். அந்தளவுக்கு ஒரு சோகமான இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் அவனுக்கு நல்லா கண் தெரிஞ்சது. 9th வரைக்கும் படிச்சிருக்கிறான். அப்புறம் எலக்ட்ரானிக்கில் ஏசி மெக்கானிக்கு, ஃப்ரிட்ஜ் மெக்கானிக், எல்லா மெக்கானிக் தெரிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு நல்லா ட்ரைனிங் பண்ண வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டுட்டான். ஆனால் அன்றைய நேரத்துக்கு சரியாக பார்க்காத காரணத்தால் போக போக அவனுக்கு கண் சுத்தம் எல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. அதுக்காக செக்கப் பண்ண போனால் கிட்னி 2 கிட்னியும் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது கிட்னி கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா ரெடியாக இருக்காங்க, மாற்று கிட்னி கொடுக்குறதுக்கு. ஆனால் அவங்க கிட்னி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்குது, அதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா வேணும். ஒருத்தருக்கு டோனர் பிடிச்சாச்சு. டோனர் 4 லட்ச ரூபா கேட்குறாரு கிட்னி மாற்று கொடுக்குறதுக்கு. நம்மளுக்கு 4 லட்ச ரூபா முடியாது இல்லையா? அதனால் பொதுமக்களாக இவங்களை நாடி தேடி வந்திருக்கிறேன். அந்த பையனுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்கன்னா, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, வீடியோவில் ஷேர் பண்ணி, உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்கள வாழ வைக்க முடியும், காப்பாற்ற முடியும். இது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கூட நாங்கள் பயந்துருக்கிறோம். பயந்ததில் 4887 டோக்கன் தான் அவருக்கு இருக்குது. அது என்றைக்கு கிடைக்க போகுது? அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மக்களே, கொஞ்சம் உதவுங்கள், உங்களை தாழ்வடைந்து கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் மணிகண்டன், நான் மயிலாடுதுறை வசிக்கிறேன். ஏன்னா ஒரு நாளும் எண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் தயவுசெய்து வீடியோ பார்க்குற மக்கள் அனைவரையும் நான் உதவி செய்யுங்க, உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். சார், என் பையன் மணிகண்டன் சார் ரொம்ப முடியாத இருக்கார் சார். எல்லாம் பார்க்கும்போது என் கொடுமையெல்லாம் தாங்க முடியல. எனக்கு யாருமே இந்த வீட்டுக்கார் 3 வயசில் இருந்தார். அந்த பிள்ளையை காப்பாற்றுனேன். இப்போ ரொம்ப கஷ்டத்தில் மாறிட்டு இருக்கேன். எங்களுக்கு யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க சார். சொந்த பந்தம் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் தான் சார் என் பிள்ளையை காப்பாற்றுறது. உங்கள் கையில் தான் சார் இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் அனுகிறது இந்த டைரிஸ் போகும்போது என் மனசே தாங்கலையா. எனக்கு இருக்கவே பிடிக்கலையா. எனக்கு யாருமே இல்லையா. நான் யாருக்கிட்டையா சொல்லுவாங்க? அப்பா 3 வயசில் இறந்தாருயா. அப்பெல்லாம் நல்லா இருந்தது சார். என் பையனுக்கு யாரு தான் ஆதரவு தெரியல, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அண்ணனை நாடி வந்தேன். எனக்கு நல்ல வழி காட்டுறது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எனக்கு குலதெய்வம். நானும் மறக்க மாட்டோம் சார். மக்களே, எல்லோரும் உதவுங்கள். எல்லாரும் மணிகண்டனை காப்பாற்றுங்க ஐயா. ஒரு பாப்பா